ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு கும்பத்தில் ராகு. இது உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் ராகு. ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறாரு. 23 நவம்பர் 2025லேருந்து 2 ஆகஸ்ட் 2026 வரைக்கும். அப்போ குருனோட பார்வை படும் வரை, அதாவது 1/6/2026 வரைக்கும் ஒரு விதமான பலன்கள், அதுக்கப்புறம் இன்னொரு விதமான பலன்கள். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்க, எவ்வளோ சின்சியராக வேலை செய்கிறீங்க, எவ்வளோ டெடிகேட்டடாக வேலை செய்கிறீங்க, உங்களோட திறமை என்ன அப்படின்றத உங்களோட மேல் அதிகாரிகள் கவனிப்பாங்க. ஆக மேலதிகாரிகள் கவனிக்கும் போது ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட், ஏதோ ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களை சுற்றி ஒரு ட்ராப் அப்படின்றது நடக்கும். ரொம்ப சிம்பிளுங்க, பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம். இதுவும் கடந்து போகும்னு விட்டுட்டா அது பாட்டுன்னு போகும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் பாவத்தில் ராகு இருக்கும்போது 4ஆம் பாவம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன, உங்களோட சுக தாயார் ஸ்தானம், அதாவது உங்களோட தாயார் ஸ்தானம். தாயாருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஒரு சாதாரண கிராமத்தில் சாதாரண ஒரு தொழில் செய்கிறீங்க, உங்களை சில நூறு மக்களுக்கு தான் தெரியும் அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களோட தொழிலை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வர்த்தகத்தை நீங்கள் பெரிய அளவில் டெவலப் பண்ணுவீங்க. இப்போ தான் வர்த்தகத்தை டெவலப் பண்ணுறதுக்கே துணியும் இருக்குங்களேங்க. அதாவது எஃபி இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய லெவலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொழில் நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கும்பத்தில் ராகு. ஆமாம்மா, கும்பத்தில் ராகு கேது பயிற்சி ஆகும்போதே ராகு பகவான் கும்பத்துலேயும் கேது பகவான் சிம்மத்துலேயும் இருந்தார். இது தெரிஞ்ச விஷயம் தானே. இதில் என்ன புதுசாக பலன் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ வந்து பாருங்கள், கும்பத்தில் ராகு அவரோட சொந்த நட்சத்திரமான சதயத்தில் ட்ராவல் பண்ணுறாருங்க. என்னைக்கு 23 நவம்பர் 2025 ட்ராவல் பண்ண ஆரம்பித்து 2 ஆகஸ்ட் 2026 வரைக்கும் ட்ராவல் பண்ணுறார். இந்த ட்ராவல் பண்ணுறது அவரோட சொந்த நட்சத்திரத்தில் பண்ணுறதுனால ரொம்ப வீரியமாக நல்லது கொடுக்கணும் அப்படின் போது வாரி வழங்கிடுவார், கெடுக்கணும் அப்படின் போது வச்சு செய்வார். அப்போ எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன விதமான நன்மைகளை கொடுக்க போகிறாரு, எந்தெந்த ராசி எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இது வந்து பாருங்கள், முற்பகுதி பிற்பகுதி அப்படின்றது சொல்ல போகிறோம். முற்பகுதி 1/6/2026 வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேலே இருக்குது. ராகு சொந்த நட்சத்திரத்திலே ட்ராவல் பண்ணாலும் குருனோட சுப பார்வையினால் இருக்கார், சுப பார்வை பெற்று இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ பெருசாக கெடுதல் செய்யவே மாட்டார். கெடுதல் செய்யணும் அப்படின்ற ராசி கூட நல்லது செஞ்சுடுவார். இப்போ 1/6/2026 மேலே ஆகஸ்ட் 2 வரைக்கும் அவர் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கார். ஆனால் குருனோட சுப பார்வை அப்படின்றது இல்லை. அப்போ கெடுக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப இன்டென்சிஃபைடாக கெடுப்பார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது சொல்ல போகிறோம். சரிங்களா? ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் தெளிவாக புரியும். ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு கும்பத்தில் ராகு. இது உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் ராகு. ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. 23 நவம்பர் 2025லேருந்து 2 ஆகஸ்ட் 2026 வரைக்கும். அப்போ குருனோட பார்வை படும் வரை, அதாவது 1/6/2026 வரைக்கும் ஒரு விதமான பலன்கள், அதுக்கப்புறம் இன்னொரு விதமான பலன்கள். அப்போ இப்போத்தைய காலகட்டத்திலேருந்து 1/6/2026 வரைக்கும் ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தில் குருனோட பார்வை சதய நட்சத்திரம் ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ ரிஷபராசி என்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்கள், ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் குருனோட பார்வை, இது பெரிய 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 ப்ளஸ்ஸுங்க. பொதுவாக ரிஷபம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான க்ரோத், கேரியரில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. பேரு புகழ், பொது வாழ்க்கையில் ஒரு அந்தஸ்து, மரியாதை, சமுதாயத்தில் சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். அன்எக்ஸ்பெக்டட் கெயின்ஸ் இன் கேரியர் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, நான் சாதாரணமாக இந்த விஷயத்தை செஞ்சேன், அப்புறம் பார்த்தா இந்த அளவுக்கு எனக்கு லாபம் கொடுத்துருச்சு. சாதாரணமாக இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் பெருத்த லாபத்தை கொடுத்துச்சு, என் வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு இந்த வியாபாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து நிறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம சட்டுன்னு வந்து முன்னேறுறோம், பட்டுன்னு டெவலப் ஆகிறோம், டக்குன்னு பெரிய ஆள் ஆகிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா
போட்டியாளர்களும் இருக்க தான் செய்வாங்க, பொறாமப்படக்கூடியவங்களும் இருக்க தான் செய்வாங்க, நம்ம கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்க தான் செய்வாங்க. யாரா இருந்தாலும் அவங்கள வெல்லக்கூடிய தன்மை, வெல்லக்கூடிய ஆளுமை அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஆஃபீஸ்ல ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருந்தாலும், அந்த பாலிடிக்ஸ்னால யாராலயும் நம்மள ஒண்ணும் அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, ராகு பகவான் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவாரு அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாரி நீங்க வேலை செய்ற வேலைய வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்க? எவ்ளோ சின்சியரா வேலை செய்றீங்க? எவ்ளோ டெடிகேட்டடா வேலை செய்றீங்க? உங்களோட திறமை என்ன? அப்படின்றத உங்களோட மேல் அதிகாரிகள் கவனிப்பாங்க. ஆக மேல் அதிகாரிகள் கவனிக்கும்போது, ஒரு இடத்துல நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்கிரிமெண்ட் ஏதோ ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். சரிம்மா, நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றவங்களுக்கு சொல்லிட்டீங்க. நாங்க சுயதொழில் செய்றோம்மா, எங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்கள விட உங்களுக்கு தானங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருத்த லாபம். எப்படி அப்படின்னா, ஆ லாபமும் உங்களுது, வேலையும் உங்களுது, கஷ்டமும் உங்களுது, சந்தோஷமும் உங்களுது அப்படின்ற மாரி இருக்கும் பட்சத்துல, நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ, ஓரளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணா கூட வந்து பார்த்தீங்கன்னாங்க, தொழில்ல மேன்மை, முன்னேற்றம், பிரம்மாண்டம். இத ராகு பகவான் ஏற்படுத்தி குடுத்துருவாரு. எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இது 1/6/2026 வரைக்குமான பலன் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிம்மா, இப்போ 1/6/2026லேருந்து 2 ஆகஸ்ட் 2026 வரைக்கும் ராகு வந்து சேம் தான். சதய நட்சத்திரத்தில டிராவல் பண்றாரு. கும்பத்தில தான் இருக்காரு. ஆனா குருனோட பார்வை இல்ல. குருனோட பார்வை இல்லாதனால இத்துணை பிளஸோட கூட சம் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வரும். இந்த பிளஸ்ஸை விட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். உஷாராக இருக்கணும். என்னென்ன நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வரும்? வேலையில் ப்ரெஷர் பயங்கரமாக ஓவர்லோட் ஆகும். ஸோ மன அழுத்தம் அப்படின்றது ஜாஸ்தி வரும். எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், இரிட்டேஷன் இதெல்லாம் வரும். நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு அப்படின்றது தேவைப்படும். நம்ம ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி எங்கன்னா போய் ரெஸ்ட் எடுக்கணும். இல்லைம்மா, என் மனசு வந்து பார்த்தீங்கன்னா, ஈசன் கோயிலில் போய் உட்கார்ந்தாலே நிம்மதி ஆகிடும்னா சந்தோஷம். உங்கள் மனசுக்கு எது வந்து நிம்மதி கொடுக்குதோ அதை செய்யணும். ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் அப்படின்றது கண்டிப்பாக வேணும். வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்கள சுத்தி ஒரு ட்ராப் அப்படின்றது நடக்கும். ரொம்ப சிம்பிள்ங்க. பெருசா நம்ம யோசிக்க வேணாம். இதுவும் கடந்து போகும்னு விட்டுட்டா, அது பாட்டுன்னு போகும். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் பாவத்தில ராகு இருக்கும்போது 4ஆம் பாவம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன? உங்களோட தாயார் ஸ்தானம். அதாவது உங்களோட தாயார் ஸ்தானம். தாயாருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கும் தாயாருக்கும் ஒரு விதமான மனசஞ்சலம், மனக்கஷ்டம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப சிம்பிள். மனசஞ்சலம், மனக்கஷ்டம் வராம நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னா, அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். அதே மாதிரி அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா, சட்டுன்னு வைத்தியம் பண்ணிடுங்க. வேலையே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். தாயாரினோட உடல் நலத்துல கவனம் அப்படின்றது வேணும். இது 2 ஆகஸ்ட் 2026 வரைக்கும் வரக்கூடிய கெடுதல் பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். 2 ஆகஸ்ட் 2026லேருந்து 6/12/2026 வரைக்கும் ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திலே தான் இருக்காரு. அப்ப நம்மளுக்கு கெடுபலன்கள் ஜாஸ்தி இருக்குமா? அப்படின்னா கிடையாது. இந்த கெடுபலன்கள் இருக்கும். மைல்டா இருக்கும். நம்மளோட புத்திசாலித்தனத்தினாலேயே ஓவர்டேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த நல்லா இருக்க காலகட்டம் 1/6/2026 வரைக்கும் உங்க வேலைய நீங்க எந்த அளவுக்கு உயர்த்திக்க முடியுமோ உயர்த்திக்கோங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க ஒரு சாதாரண கிராமத்தில சாதாரண ஒரு தொழில் செய்றீங்க. உங்கள சில 100 மக்களுக்கு தான் தெரியும் அப்படின்னா, இந்த காலகட்டம் உங்களோட தொழில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வர்த்தகத்த நீங்க பெரிய அளவுல டெவலப் பண்ணுவீங்க. இப்ப தான் வர்த்தகத்த டெவலப் பண்றதுக்கு எத்தனையோ இருக்குங்களேங்க. அதாவது எஃபி இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு, ஒரு பெரிய லெவல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அந்த தொழில டெவலப் பண்றதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். அந்த தொழில்லேருந்து நல்ல வருமானத்த எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். நீங்க உலக புகழ் பெறத்துக்கான வாய்ப்பும் கிடைக்கும். சரிம்மா, எல்லாருமே உலக புகழ் ஆயிடுவாங்களா? அப்படின்னா, பொதுவா நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து உலக புகழ் ஆவறதுக்கு நெறைய வாய்ப்பு உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம முயற்சி பண்ணணும். "அம்மா நான் ரிஷபம்மா, நான் தொழிலே செய்யலம்மா, என்னம்மா பண்றது?" அப்படின்னா, நான் எப்பயுமே சொல்றது தாங்க. ரிஷபராசி அன்பர்கள் இந்த வருஷம் பேக்கப் அப்படின்றத பண்ணிக்கோங்க. அதாவது இன்னும் 2 வருஷம் ரிஷபத்து கையில இருக்கு. என்னென்னலாம் பேக்கப் பண்ண முடியுமோ பேக்கப் பண்ணிக்கினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. தொழிலே இதுவரைக்கும் செய்யல அப்படின்னா கூட ஒரு தொழில் உங்க சுய ஜாதகத்த பாருங்க. என்ன தொழில் செஞ்சா நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தொழில் செய்யுங்க. தொழில் செஞ்சு ஒரு கம்ஃபர்ட்டான லைஃப் ஸ்டைல் வாழ பாருங்க. நாங்க கம்ஃபர்ட்டா இருக்கிறோம் அப்படின்னாலும், உங்க கையில காசு, பணம் இருக்கணும் அப்படின்ற மாரி சம்பாதிக்க பாருங்க. முக்கியமா பெண்கள் இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சுய ஜாதகத்த பார்த்து ஒரு சின்ன லெவல் ஏனும் தொழில் செஞ்சு ராகுவ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல பிற்பகுதியில கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.
இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க, உங்க ராசிக்கான கோச்சார பலன், பொதுவான பலன். இப்ப நீங்க சொன்னதுல நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள்ல மாட்டிட்டுருக்கோம். ட்ராப் ஆயிருக்கோம், இல்ல பிரச்சனைகள்ல இருக்கோம். நீங்க எங்க ராசிக்கு என்ன சொன்னீங்களோ, எதுல ஜாக்கிரதையா இருன்னு சொன்னீங்களோ, அதெல்லாம் ஜாக்கிரதையா இல்லாம ஆல்ரெடி நாங்க அதுல ட்ராப் ஆயிட்டு இருக்கோம். அந்த பிரச்சனையிலருந்து நாங்க வெளிய வரணும் அப்டின்னாலும், இல்ல சில முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கீங்க அப்டின்னாலும், நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.